குபேரன் டிவி என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வார பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி ஆகஸ்ட்லேருந்து 24ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நாம் காணப்போகிறோம். அனைத்து விதமான ராசி அன்பர்களுக்கும் ஆஞ்சநேய சுவாமியின் அனுகிரகத்துடன் நல்ல பலன் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளர குரு அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் உங்கள் ராசியின் 3ஆம் இடமான சிம்ம ராசியில் ஆட்சியில் அவர்க்கூடிய சூரியனும் கேதுவும் உங்களுக்கு நன்மையை பயன்படுத்துவதாகிறார். நன்மை பல வருவதற்கான வாய்ப்புகளும் பண வரவுக்கான ஏற்பாடுகளையும் மேற்கொள்கிறார். இந்த குரு மட்டும் உங்கள் ராசியில் உட்கார்ந்தனால தேவையில்லாமல் மனசில் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதும் உண்மை. இதை உடைக்கிறதுக்கு தான் அவரோடு சேர்ந்து இருந்த சுக்கிர பகவான் 19ஆம் தேதி 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்குள்ளே போயிடுவார், கடகராசிக்குள்ளே போயிடுவார். இப்போது உங்கள் ராசிநாதன் புதன் அங்கே ஏற்கனவே உட்கார்ந்துருக்கிறார், நன்மை தரப்போகிறார். அவரோடு சேர்ந்து இந்த சுக்கிரன் வந்ததுனால லக்ஷ்மி கடாட்சம் வரும், பண வரவுக்கான வாய்ப்புகள் கன்ஃபார்ம் பண்ணிடுறார். அதனால் குடும்பத்திலே பண வரவு திருப்திகரமாக இருக்கும், கடன் சுமை குறையும், தொழிலிலே லாபம் பெருகும், செய்ய நினைத்த காரியங்கள் செய்து முடித்து ரிசல்ட்டாக வந்து சேரும், பாதியில் நிற்காது, அரைக்கணறு தாண்டத வேலையெல்லாம் கிடையாது. செவ்வாய் லாபத்துக்குரியவர் கன்னிராசியிலே அமர்ந்திருக்கிறார், 4ஆம் இடம். அதனால் மண் மனை வாகனங்கள் உங்களுக்கு லாபமாக அமையக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. தொழில் வளர்ச்சியிலே புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகரமான வாய்ப்புகளையும் நல்லதொரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தருவதாகவும், இடமாற்றங்கள் சுபிட்சத்தை தருவதாகவும், கடை விரிவுபடுத்துறது அகலப்படுத்துறது, உங்களுடைய மேலே உச்சாணி கொம்புக்கு எப்படிலாம் போகணும்னு வழிவகுப்பது, எல்லா காரியமும் இந்த வாரத்தில் தைரியமாக செய்யலாம். வீடு மாற்றுறது கூட இந்த வாரத்தில் தைரியமாக பண்ணுங்கள், நல்லது நடக்க போகிறது. குழந்தைகள் விஷயத்தில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கவனம் வைத்து கொண்டு அவங்கள அனுசரித்து போனீர்களானால் ரிசல்ட் நல்லாயிருக்கும். கொடுத்த கடன் திரும்பி வரணும்னா அவங்கள கரெக்டாக பார்த்துக்கணும். பயிர் பார்க்காம போச்சு, கடன் கேட்காம போச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் கொடுத்த கடனை கேட்பதற்கு பக்கத்தில் நின்று பண்ணிவிடுங்க. நீங்கள் வாங்கின கடனை கொஞ்சம் அடைக்கிறதுக்கு இந்த செவ்வாய் வெள்ளி சனி இந்த 3 நாட்களிலும் கொஞ்சம் பணத்தை கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைந்து விடும். 7ஆம் இடம் அப்படிங்கிற தனுசு ராசியை கலத்திரம் என்கிற இடத்த குருவும் செவ்வாயும் சனியும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய பார்வையினாலே களத்திரத்திலே கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். குருவின் பார்வையினாலே களத்திரத்தின் சுகம் உண்டு, ஆனால் அவங்களால கொஞ்சம் கலகமும் உண்டு. மாமியார் மருமக சண்டை, மருமக மாப்பிள்ளை சண்டை, வீட்டுக்குள்ள பிணக்கங்கள், இதை தீர்த்து வைக்கிறதுலே நம்ம பொழுது இப்படின்னு போயிடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 8ஆம் இடமான அஷ்டமத்தை பார்க்கக்கூடியது சுக்கிர பகவானும் புதன் பகவானும் பார்க்க போகிறார். இதுக்கு நடுவில் ரோகிணின்ற நட்சத்திரத்தில் மகம் என்ற நட்சத்திரம் வரைக்கும் நமக்கு சந்திர பகவான் 12ஆம் இடத்துலேருந்து பயணம் செய்ய போகிறார். அப்போ லாபங்களை விட செலவுகளை கொண்டு வருவதற்காக இந்த சந்திரன் ட்ரை பண்ணிட்டு இருப்பார். அப்போ இந்த செலவை ஓவர் கம் பண்ணும் இல்லைங்களா, விரயஸ்தானத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுனால பணம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி கேபிட்டலைஸ் பண்ணுங்கள். சூரியனால் பணம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும், லாபம் கிடைக்கும் கேதுவால். அப்போது பணம் வரவுக்கு வழி கொடுக்கணுன்னா தினமும் விநாயக பெருமானை வணங்கி தொழிலை தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சம் உண்டாகும். 2-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும்.
வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.